இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை கடந்த மாதம் பேசுபொருளாக இருந்தது. இந்தியாவிலே தடைக்காலம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதனால் அந்த மீனவர்கள் தொழிலில் ஈடுபடுவதை நிறுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் எங்களை பொறுத்தளவிலே தமிழ்நாட்டிலே இறுதியாக நடந்த தேர்தலிலே கச்சதீவு பிரச்சனையும் மீனவர் பிரச்சனையும் மிக பெரும் அரசியலாக பேசப்பட்டு இன்று ஓய்ந்திருக்கின்றது. இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தீர வேண்டும், அதற்குரிய பேச்சுவார்த்தைகள் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். தற்பொழுது அது மௌனிக்கப்பட்டு பேசுபொருள் அற்று இருக்கின்றது. ஆனால் அந்த மீனவர்கள் தங்களுடைய தடைக்காலம் முடிந்து தொழில் ஆரம்பிக்கும் போது மீண்டும் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிப்பதற்கு முன்பு இந்திய அரசாங்கமும் சரி, இலங்கை அரசாங்கமும் சரி, இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சரும் சரி இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டோடு தமிழ்நாட்டு தொப்புள் கொடி உறவுகளோடு கதைச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக தீர்வு எட்டுவதற்கு வழிவகுக்க வேண்டும். மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். கன முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வாரோம். பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கு. ரெண்டு நாட்டுக்கும் இடையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதே நேரத்தில் சட்ட நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், கைது செய்கிறது. இன்னும் பேச்சுவார்த்தைகளில் கூட நம்பிக்கை வச்சு முழு முயற்சிகள் எடுக்கிறோம். இப்போ இந்த வருகின்ற 2 மாதங்களுக்கு இந்த அங்காளாவில் தங்களுடைய இனப்பெருக்க காலம் என்றபடியினால் தொழிலுக்கு வர இல்லை. இப்போ எனக்கு சமீபத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட இருந்தும் பாண்டிச்சேரி புதுச்சேரி முதலமைச்சர்கிட்ட இருந்தும் அழைப்பு வந்திருந்தது. தேர்தல் முடிந்த கையோடு நாங்கள் கூடி கதைக்கலாம் என்று சொல்லி நான் அதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்.